தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/5/2024 வியாழக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் காலை 9:48 வரை, பிறகு அனுசம் நட்சத்திரம். இன்றைக்கும் பௌர்ணமி இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நான் சொல்லுகிற நல்ல கருத்து, இந்த அவதார மகிமையை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தேன். அதில் ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு கருத்து இருக்குது. பிறவி பயன் அடையணும். நம்ம பிறந்தவர்கள் ஏதாவது யாருக்காவது ஒரு நல்லது செஞ்சு நம்முடைய பிறவியை பயனடைந்த பிறவியாக மாற்றிக்கொள்ளணும். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? இந்த கண்ணன் இளமையான காலத்தில் வெண்ணெய் திருடி தின்னாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படங்களில் பார்த்துருப்பீங்க. உரலில் அவரை கட்டி வச்சாங்க அவங்க தாய். அந்த கட்டினதோடு இழுத்துக்கிட்டு போவார். பக்கத்து வீடு அடுத்த வீட்டிலலாம் போவார். மேலே ஏறி உரியில் ஏறி அந்த வெண்ணெயெல்லாம் எடுப்பார். இந்த எடுக்கிறது திருட்டுத்தனமாக அப்படி எடுக்கிறாரே, இதனால் இந்த வெண்ணெயெல்லாம் போயிடுதுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட ரிப்போர்ட் பண்ண உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இவருடைய பட்டுக்கயிற்றில் ஒரு மணியை கட்டி வச்சுருவாங்க. இவர் அப்படி தவந்து போகிற போது இந்த மணியை அடித்து காட்டி கொடுத்துரும், எந்த இடத்துல இந்த கண்ணன் இருக்காருன்னு சொல்லி காட்டி கொடுத்து கையங்களவமாக கண்ணன் பிடிபட்டுருவார். இதனால் இந்த கண்ணனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. எப்படியாவது இதை சரி செய்யணுமேனு சொல்லி மணியை பார்த்து சொன்னார், இனிமேல் நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், நீனும் நானும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நான் பக்கத்து வீட்டுக்கு போய் வெண்ணெய் திருடுகிற பொழுது நீ உன்னுடைய நாக்கை அசைக்கக்கூடாது, நீ ஒலிக்கக்கூடாதுன்னு சொன்னார். சரின்னு இந்த கண்ணனுடைய சொல்ல கேட்டு மணி சரின்னு ஆமோதிச்சு நான் இன்றைக்கி ஒலிக்கலைன்னு சொல்லிடுச்சு. கண்ணன் அதே மாதிரி வெண்ணெய் திருட போகிறாரு, பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு, தவழ்ந்து போகிறாரு. தவழ்ந்து போய் மேலே போய் ஏறுறாரு, உரியில் ஏறுறாரு. ஏறி உரியிலேருந்து வெண்ணெயை எடுத்து வாய்க்குள்ளே வச்ச உடனே இந்த மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே கண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. நீ சொன்ன அந்த சத்தியத்தை வாக்கை மீறிட்டியே, ஏன் இது மாதிரி நீ ஒலிக்கிறாயின்னு கேட்டார். அதுக்கு அந்த மணி சொன்னிச்சான், நீ தவழ்ந்து வருகிற பொழுது நான் ஒலிக்கவில்லை, நீ நடந்து வருகிற பொழுது நான் அடிக்கவில்லை, நீ வெண்ணெய்க்குள் கையை விடுகிற பொழுது நான் ஒலிக்கவில்லை, வெண்ணெயை எடுத்து நீ வாயில் வைத்து கொண்டிருக்கிற பொழுது நான் அடித்தேனே. எதற்காக என்று சொன்னால், இறைவனுக்கு நைவேத்தியம் கொடுக்கின்ற பொழுது மணி ஒலிக்க வேண்டும் என்பது ஒரு கடமை, அந்த பிறவி பயனை நிறைவேற்றுவதற்காக ஒலித்தேன் அப்படின்னு சொன்னிச்சான். இதை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தெரியுது, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பிறவி பயன் அடைய வேண்டும் என்றால் நாம் எதை சார்ந்திருக்கிறோமோ அவர்களுக்கு அல்லது ஏதேனும் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற கருத்தை இந்த கருத்து வலியுறுத்துகிறது என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாள். வீட்டு செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற நேரம். அதே நேரத்தில் எதிர்முறை சிந்தனைகளும் மேலோங்கும். இன்று கூடியவரை நேர்முறை சிந்தனைகளையே வளர்த்துக்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சூரியன் சுகாதிபதி இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் சேரும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். அரசு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதே நேரத்தில் ராசியிலேயே குரு இருப்பதால் நேற்று வரை உங்களுக்கு நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்யும் நாள். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. பணப்பொறுப்புகள் சொன்னால் அதனால் சிக்கல்கள் வரலாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு குறையும். உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அதன் மூலமாகவும் பிரச்சனைகள் வரலாம். இன்று நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்தால் நன்மை கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே இன்றைக்கு பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். உடல்நிலையிலும் கொஞ்சம் தாக்குதல்கள் வரலாம். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஏதேனும் ஒரு மூட்டு வலி, முழங்கால் வலி என்று வரலாம். அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். தொழில் உத்தியோகத்தில் சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பர். எனவே இன்று வியாழக்கிழமை என்பதனாலும் பௌர்ணமி என்பதனாலும் நீங்கள் குருவை வழிபடுவது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடும் முன்னேற்றம் வழங்கும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல் ஈடுபாடுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். வீட்டு செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி எப்பொழுதுதான் தனித்த முயற்சி செய்யலாம் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்று மறைந்த புதனால் உங்களுக்கு நிறைந்த தனலாபம் உண்டு. தேவைக்கேற்ற பொருளாதாரம்
தேடி வந்து கொண்டே இருக்கும். 7லே செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கோபமான நடந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம். கோபத்தை குறைத்து கொண்டால் இன்று நன்மைகள் நடைபெறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். நீண்ட தூரத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். அயல்நாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட பணிபுரிய அழைப்புகள் வரலாம். இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எனவே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். 12ல் கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் ஆதாயம் தரும் விதத்தில் அமையாது. நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரன் குரு பார்வை குருச்சந்திர யோகம் இருக்கிறது. எனவே கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகிறது. காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அரசு வழியில் உங்களுக்கு ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இன்று நிலவு நிறைந்த நாள். மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் மலைவலம் வருவதும் நல்லது. குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவதன் மூலமும் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே சூரியன் குரு சுக்கிரன். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே உங்களோடு சார்ந்தவர்கள், உங்களோடு இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு பகையாக இருக்கலாம். மறைமுக எதிர்ப்புக்கு மத்தியில் தான் உங்களுக்கு வாழ்க்கை அமையும். இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்புகளை முறியடிக்கும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். 3லே சனி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். தொல்லை தந்த எதிரிகள் விலக வேண்டுமானால் நீங்கள் இன்று வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. 9ம் 5ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே பொருளாதாரத்தில் மிகுந்த மேம்பாடு. சிநேகிதர்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதாவது உங்களுடைய வேண்டிய முயற்சிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள். 2லே சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படவும் இயலும். அதே நேரத்தில் 3லே ராகு இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல காரியமும் நடைபெறலாம். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடையாகலும் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். நேர்முக தேர்வில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நெருக்கடியை சமாளிக்க பிறரிடம் கைமாற்று வாங்கி இருக்கிறோமே, அதை இன்னும் கொடுக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டால் இன்று பொருளாதாரம் வளர்ச்சியாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகும். அதே நேரத்தில் 2லே ராகு இருப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். என்ன இருந்தாலும் இன்று குருவாரம், 2க்கு அதிபதி குரு. எனவே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் குருவுக்குரிய கிழமை. அதிகாலையிலேயே நீங்கள் விரதமிருந்து குரு கவசம் பாடி குருவை கும்பிடுவதன் மூலம் இடையூறு சக்திகளை வெளியேற்றிக் கொள்ள இயலும். ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையும். பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் நீங்கள் பணம் வாங்கி கொடுத்திருந்தால் அது சிறப்பாக வந்து சேரும். எனவே வீண்படிகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.